பிரீத்தி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்தாங்க இல்லையா, அத பத்தி தான். டேய், பிரீத்தி எங்க கிட்ட ஒன்னும் சொல்லலையே. அவ சாப்பிட வரால நாங்க நினைச்சோம். பிரீத்தி, நீ எங்க கிட்ட எதுவும் பேசணும்னு வந்தியா? அப்ப என்ன இந்த விஷயத்தை பத்தி ஆரம்பிக்கலையா? நான் தான் வளரட்டேனா? அது ஒண்ணு இல்ல ஜெயா. கார்த்திக், நானே பேசிக்கிறேன். ஓகே. கொடைக்கானல்ல நடக்க போற எக்ஸ்போல நம்ம பொட்டிக் சார்பா ஸ்டால் போடலான்னு சொல்லியிருந்தேன்ல, அத போட வேண்டாம் ஆண்டி. சக்தி பொன்னியோட சேர்ந்து நீங்க எல்லாரும் ஃபேமிலியோட போயிட்டு வாங்க. ஸ்டால் போடாததுனால நானும் உங்க கூட வர வேண்டிய தேவை இருக்காது. அதனால நீங்க எல்லாருமே போயிட்டு வாங்க ஆண்டி. நீ தானே பிரீத்தி எக்ஸ்போல ஸ்டால் போடலான்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப என்ன திடீர்னு ஆச்சு? நான் தான் சொன்னேன், ஆனா சக்திக்கும் பொன்னிக்கும் ஒரு பிரைவசி வேணும் தான். அங்கிள் அவங்கள மட்டும் கொடைக்கானல் அனுப்பி வைக்கிறாங்கங்கிறது புரியாம பிசினஸ் மைண்ட்லயே நான் ஏதேதோ பேசிட்டேன். நான் அப்படி பேசினதை வச்சு கார்த்திக் வர ரொம்ப வருத்தப்பட்டாரு. என்னடா கார்த்தி இதெல்லாம்? ஐயோ ஜெயா, ஒய்ஃபை கூட்டிட்டு சக்தி ஜாலியா வெளியே போறப்ப கூட பிசினஸ் டென்ஷனோட போணுமான்னு கேட்டனே தவிர மத்தபடி வருத்தமாலாம் ஒண்ணும் கேட்கல. அவர் என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் யோசிச்சு இதெல்லாம் பேசியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு ஆண்டி. நீ எதுக்கு கார்த்தி பிரீத்தி கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இல்ல ஜெயா, நான் பிரீத்தி கிட்ட என்ன சொன்னேன்னா, கார்த்தி, உனக்கு இந்த விஷயத்தை பத்தி என்ன தெரியும்? நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. இவங்க கம்பெனிக்கு ஸ்டால் போட சொல்லி ப்ரப்போசல் வந்திருக்குன்னா அதை ஞாபகப்படுத்த வேண்டியது பிரீத்தியோட கடமை. அதை தானே அவ செஞ்சிருக்கா. இதனால சக்தியோட பொட்டிக்கு ஒரு நல்ல growth கிடைக்குங்கிறதுக்காக அத்தையும் இதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. இதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல சுந்தரம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். அதான் கொடைக்கானல் எக்ஸ்போல ஸ்டால் போடலான்னு பேசி முடிவு பண்ணியாச்சுல்ல. நம்ம முடிவு பண்ண மாதிரி எல்லாம் நடக்கட்டும்.